பணக்காரனாக இருப்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடையும் இல்லை, ஏழையாக இருப்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியும் இல்லை. தேவன் பணக்காரர்களுக்கு எதிரானவர் அல்ல, பணத்துக்கு எதிரானவர் அல்ல. வேதம் ஐஸ்வர்யவானாய் ஆக வேண்டாம் என்று சொல்லவில்லை, எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்று வேதம் பேசுகிறது. ஆமென். சில பேர் சொல்கிறாங்க பணக்காரன் ஆகிறது முக்கியமா, பரிசுத்தமாக இருக்கிறதா ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன் பரிசுத்தமுள்ள பணக்காரனாக இருங்கன்றேன். ஆமென். பணக்காரனாகவும் இருங்க, பரிசுத்தமாகவும் இருங்கன்றேன். ஆமென். பணத்திலையும் நல்லா இருங்க, குணத்திலையும் நல்லா இருங்கன்றேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியர். பைபிள் ரிச்னஸ்க்கு எதிராய் பேசவே இல்லை. ஆனால் அதை விட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நிச்சயம். ஏழ்மைக்கும் கடனுக்கும் எதிராய் வேதம் பேசுகிறது. இதுக்கு எதிராக பேசலை. இதை கையாளுவது ஞானமாக இருக்க வேண்டும், இதை பயன்படுத்துவது எப்படி, இப்படி தான் பேசியிருக்காங்களே தவிர உனக்கு பைசா தேவையில்லை, உனக்கு காசு தேவையில்லை, உனக்கு பணம் முக்கியம் இல்லை, உனக்கு ஏன்னா சில பேர் எப்படி பேசிடுறாங்கன்னா, உனக்கு பணம் முக்கியமா பரலோகம் முக்கியமா. உன்னை நம்ம ஆட்கள் பார்க்குறாங்க நிறைய பேர். சில பேர் இல்லைங்க பரலோகம் தான்றாங்க. சில பேர் பார்க்குறாங்க ரொம்ப செலவாகுது, இந்த வாரம் பரலோகம் இல்லை, இந்த வாரம் பணம், அடுத்த வாரம் வேற, இப்படியே மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எதிரடையாக கடவுள் என்ன பண்ணல, வைக்கவே இல்லை. ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக என்ன பண்ணல, வைக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே பார்ப்பா அப்படிலாம் கிடையாது. பரலோகத்துக்கு ஒரே வழி இயேசு தான். ஏழையாக இருக்கிறது இல்லை, பணக்காரனாக இருக்கிறதும் இல்லை. பணக்காரனாக இருப்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடையும் இல்லை, ஏழையாக இருப்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியும் இல்லை.